Kodaikanal Resort plots for sale. For more information, contact 7667008999. இருக்கக்கூடிய அரசியல் கட்டமைப்பு, தென் மாவட்ட அரசியல் கட்டமைப்பு என்பது சாதி மயமான அரசியல் கட்டமைப்பு தான். இது எல்லாருக்குமே தெரியும். இது புதிதாக நாம் பேசுகிற விஷயம் இல்ல, அல்லது புதிதாக நாம் இதை ஒரு பெரிய ஒரு மிகைப்படுத்தி ஒரு பிம்ப அரசியலை நாம கட்டமைக்கலாம். யதார்த்தம் அதுவாகத்தான் இருக்கிறது. அதிகாரத்தின் பக்கம் போனா நம்ம படுகொலை செய்யப்படுவோங்கிறது தான் மேலவளவு முருகேசன் படுகொலை, இமானுவேல் சேகரனார் படுகொலை, எஸ்.டி. முருகையன் படுகொலை, மாடக்கோட்டை சுப்பு படுகொலை, இப்படி இந்த ஒரு 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 ஏறத்தாழ திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வந்த காலத்துல விடுதலைக்கு பின்னாடி 1947க்கு பின்னாடி ஒரு 500 படுகொலைகளை பட்டியலிட்டு காட்ட முடியும். அதுல ஒரு 300 படுகொலைகளுக்கு மேல முழுக்க முழுக்க அரசியல் படுகொலைகளா இருக்கு. நீங்க உங்களுக்கு தெரியும், ரொம்ப பரபரப்பான படுகொலை உடையார் குளம் படுகொலை. ஒரு மாமாவையும் மருமகனையும் வெட்டுறாங்க, கந்து வெட்டிக்கு கும்பல். நாங்க உண்மையை கண்டறிந்து இது கந்து வெட்டி மாபியாக்களால் செய்யப்பட்ட சாதிய படுகொலை. இது அந்த சமூகத்தை நாம இதுல பொருத்தக்கூடாது அப்படிங்கிறதுல நம்ம வெளிப்படையான அறிக்கை வைத்து அனைத்து அமைப்புகளை ஒருங்கிணைத்தோம். அண்மையில கூட ஒரு 2 சகோதரர்கள் தூத்துக்குடி பகுதியில நீங்க பார்த்திருப்பீங்க, கஞ்சா புழக்கத்தை தட்டி கேட்டதால அவர்களை கொன்று புதைத்திருக்கிறார்கள். அதை இப்ப கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க, அவர்களுடைய சடலங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுல சாதிய படுகொலைகள் குறித்து நாம் ஒரு பக்கம் தீவிரமாக இன்னைக்கு ஒரு விவாதம் தமிழ்நாட்டுல போயிட்டு இருக்குது, உங்களுக்கு தெரியும். அதே நேரத்துல போதை இந்த அதைவிட கொடூரமான ஒரு நிலையை நோக்கி போகுது. தமிழ்நாடு கிட்டத்தட்ட அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய கேடிஸ் நகர் சோதனை சாவடியில் இருக்கக்கூடிய ஒரு காவல் உதவி ஆய்வாளர்கிட்ட தான் புல்லட், அவருடைய புல்லட்ல தான் போனதாக ஒரு செய்தி எல்லாம் இருக்குது. இந்த படுகொலையில பாளையங்கோட்டை காவல் நிலைய ஆய்வாளர் திரு காசி பாண்டியன் அவர்களுடைய தொடர்பு இருப்பதாக, அவர் ஏற்கனவே 10 நாளைக்கு முன்பு மிரட்டியதாக கவினுடைய குடும்பம் சொல்கிறது. இது ஒரு பெரிய நெட்வொர்க்கு. இதுல சாதிய கூலிப்படைகள் வரும், சாதிய ரீதியான அதிகாரிகள், சாதிய மனநிலை கொண்ட அதிகாரிகள் வர்றாங்க அப்படிங்கறதெல்லாம் மக்கள் இது வெளிப்படையான குற்றச்சாட்டா வச்சுட்டாங்க. இது ஒரு பெரிய ஒரு நெட்வொர்க். இதுல அரசு இருக்குது, ஆட்சியாளர்கள் இருக்கிறான், அதிகார வர்க்கம் இருக்குது, சாதி கூலிப்படைகள் இருக்கு, எல்லாம் இருக்குது. எல்லோரும் சேர்ந்து கவினை கொன்று விட்டார்கள், சுர்ஜித்தை சிறைக்கு தள்ளி விட்டார்கள், அந்த பொண்ணு சுபாஷினியை மனநோயாளி ஆக்கி விட்டார்கள். இதுதான் நடந்தது. வணக்கம். நம்மோடு மல்லர் பேராயத்தினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய தமிழ்மாறன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரிடம் நெல்லையிலே நடந்த அந்த படுகொலை சம்பவம் குறித்தும், இன்னும் தென் மாவட்ட இந்த சாதிய படுகொலைக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய அரசியல் குறித்தும் விரிவாக கேட்டறிவோம். ஐயா வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா. தென் மாவட்டத்துல நடக்கிற இந்த சாதிய படுகொலைக்கு பின்னால் அரசியல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா, சாதிய மனோபாவம் மட்டுமே இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்து என்ன? இல்ல, தொடர்ந்து தென் மாவட்டத்துல நடக்கக்கூடிய சாதி படுகொலைகள் எல்லாம் காலவரிசைப்படி ஆய்வுபடுத்தணும்னா இதுக்கு பின்னாடி சமூக பொருளாதார அரசியல் பின்னணி இதுல வலுவா இருக்கு. அந்த சாதிய படுகொலைகள் ஏதோ ஒரு மேலாதிக்கம் செலுத்துகிற நோக்கம் மட்டும் கிடையாது. அதிகாரத்தை கைப்பற்றுவது, பொருளாதார சுரண்டல், சமூக ஒடுக்குமுறைன்னு பல்வேறு வடிவங்கள் இருக்கு. கலை, இலக்கியம், தொழில், வணிகம், எதை எடுத்தாலும் தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் சாதிய மேலாதிக்கம் என்பது ரொம்ப தூக்கலாக இருக்கும். அதனால இது பின்னணி இருக்குது. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், தொடர்ந்து இந்த சாதிய படுகொலைகள் நடைபெறுகிற போதெல்லாம் இந்த சாதிய படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு சமூக நல்லிணக்க குழுக்களை அமைக்கணும். இத்தகைய சாதிய படுகொலைகளை நீதிமன்றத்தினுடைய மேற்பார்வையில சிறப்பு புலனாய்வு விசாரணையை மேற்கொள்ளணும்.
இந்த சாதிய படுகொலை வழக்குகள் எல்லாம் பிணை கொடுக்காத அளவுக்கு சிறைக்குள்ள வச்சு அந்த வழக்குகளுக்கு தீர்வு காணணும், நீதிமன்றத்தின் வழியாக தீர்வு காணணுங்கிறதெல்லாம் நம்ம தொடர்ந்து வச்சுட்டு இருக்கோம். இந்த அரசியல் பின்னணி இல்லாம இதெல்லாம் வந்து நீண்ட காலம் நடைபெறாது. ஓகே, அங்கொன்றும் இங்கொன்றும் சம்பவமா நடக்கும், ஆனா தொடர்ந்து இப்படி நடந்துட்டு இருக்காதுங்கிறீங்க அரசியல் பின்னணி இல்லாம. இல்ல, அதுல ஒரு லாப நோக்கம் இருக்குது. நீங்க அதாவது நீங்க வந்து ஒடுக்குகிறவர்களுக்கும் ஒடுக்கப்படுகிறவர்களுக்கும் அடக்குமுறையை கையாளுகிறவர்களுக்கும் அடக்குமுறைக்கு ஆட்படுகிற வித்தியாசம் இருக்குதுல்ல. இப்போ எதற்காக இந்த படுகொலைகள் எல்லாம் நடத்தப்படுது? இந்த படுகொலைகள் வந்து இது வந்து ஒரு சமூகத்தினுடைய நிகழ்ச்சி நிரலாக இருக்கிறதான்னா நிச்சயமாக அந்த நிகழ்ச்சி நிரல் யாருக்கு லாபம் தருகிறதுன்னா அரசியல்வாதிகளுக்கும், இங்க இருக்கக்கூடிய நிலக்கொள்ளையர்களுக்கும், வள கொள்ளையர்களுக்கும், சாதிய தலைவர்களுக்கும், சாதிய மேலாதிக்க சக்திகளுக்கும் லாபம் அதுல லாபம் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட சமூக மக்களை, சமூக பிரிவு மக்களை வந்து இந்த படுகொலைகள் மூலம், ஒடுக்குமுறைகள் மூலம் அவர்களை வந்து அதிகாரத்தின் பக்கம், அரசியலின் பக்கம், பொருளாதார வளர்ச்சியை நோக்கி வரவிடாமல் தடுக்கிற ஒரு உள்நோக்கம் கொண்ட ஒரு பெரிய ஒரு வேலை திட்டம் வந்து இதுக்கு பின்னாடி இருக்குது. அதை வந்து நீங்க இந்த படுகொலை செய்தவர்களால மட்டுமே வந்து அதை தொடர்ந்து அதை கொண்டு வர முடியாது. என்னுடைய நீட்சிக்கு பின்னாடி அரசியல் இருக்கு, அரசியல்வாதிகள் இருக்காங்க. மன்னிக்கணும், ஏதோ ஒரு சினிமா கற்பனை போல இருக்குதே நீங்க சொல்றது. ஒரு சமூகம் சாதிய படுகொலை நிகழ்த்துவதற்கு பின்னால் இவ்வளவு அரசியல் லாபம் இருக்குதுங்கிறத எப்படி இருக்கலாம்? நீங்க வேற ஒண்ணும் இல்ல. இப்போ இடப்பங்கீடு அரசியல் குறித்து புரிதல் வந்து தமிழ்நாட்டில் இப்ப மேலோங்கி நிக்கி. எல்லா சமூகமும் தனக்கான இடப்பங்கீட்டு உரிமையை கேட்கிறான். எதுல கேட்கிறான்? கல்வி வேலையை கேட்கிறான். மல்லர் பேராயம் தொடர்ந்து வலியுறுத்துதுன்னா இங்க அரசியல் அதிகார மையங்களில் இடப்பங்கீட்டு நடைமுறையில இருக்கான்னா இல்ல. இந்த படுகொலைகளை நிகழ்த்துகிற சமூகங்களை சார்ந்தவர்கள் தான் இந்த அரசியல் களங்கள் எல்லாம் நிறைஞ்சு கிடக்குறாங்க. நீங்க திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர், ராமநாதபுரம் மாவட்ட இந்த அரசியல் கட்சிகளுடைய அதிகாரத்தை தீர்மானிக்கக்கூடிய பொறுப்புகள்லாம் யாரு இருக்கா நீங்க பார்த்தாலே தெரியும். இது வெளிப்படையான விஷயம். இதை நாங்க கற்பனை போல சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. நாங்க என்ன சொல்றோம்னா, சாதியின் பெயரால், மதத்தின் பெயரால், வர்க்கத்தின் பெயரால் இங்க எந்த ஒரு படுகொலையும் நிகழக்கூடாதுங்கிறதுல உறுதியா இருக்கிறோம். அதனால படுகொலைகளை வந்து நாங்க வந்து அறவே அதற்கு எதிரான நிக்கிறோம். ஓகே, நீங்க சொல்றது போல சாதி, இனம், மொழி, மதம் இது மூலமா ஒரு சமூகத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இது போன்ற படுகொலைகளை செஞ்சிட முடியுமா? அப்படி செய்யறதுனால என்ன லாபம்? ஓட்டர் செயலை தாண்டி வேற என்ன லாபம் கிடைச்சிருக்கும்? இப்ப நீங்க அதிகாரத்தின் பக்கம் போகணும். அதிகாரத்தின் பக்கம் போனா நம்ம படுகொலை செய்யப்படுவோங்கிறது தான் மேலவளவு முருகேசன் படுகொலை, இமானுவேல் சேகரனார் படுகொலை, SD முருகையன் படுகொலை, மாடக்கோட்டை சுப்பு படுகொலை. இப்படி இந்த ஒரு 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 ஏறத்தாழ வந்து திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வந்த காலம், விடுதலைக்கு பின்னாடி வைங்களா 1947க்கு பின்னாடி ஒரு 500 படுகொலைகளை பட்டியலிட்டு காட்ட முடியும். அதுல ஒரு 300 படுகொலைகளுக்கு மேல முழுக்க முழுக்க அரசியல் படுகொலைகளா இருக்கு. இப்ப SD முருகையன் 1979 படுகொலை செய்யப்படுகிறார். அவர் யாரு அப்படின்னா நல்லக்கண்ணு ஐயா நல்லக்கண்ணு உடைய 1 வயது மூத்தவர், அவருடைய கட்சிக்காரர். சரிங்களா? CBIல உள்ளவர். அற்ப காரணத்தை காட்டி அந்த கொலைக்கு வந்து அற்ப காரணம் சொல்லப்பட்டுச்சு. அன்னைக்கு தமிழ்நாட்டு இந்தியாவை உலுக்கிய படுகொலை. மிகச்சிறந்த நாடாளுமன்றவாதி, ஒரு லட்சக்கணக்கான மக்களை திரண்டு ஒரே நாள் 12 மணி நேரத்துக்குள்ள 36 கிலோமீட்டர் சாலை, ஒரு ஆற்றுப்படுகையில சாலை அமைச்சு பேருந்து ஓட்டுனவர், மிகப்பெரிய உலக சாதனை படைத்தாள். எல்லா சமூகங்கள்ட்டையும் சாதி, மதம், வர்க்கம், இனம், மொழி கடந்து தன்னுடைய நிலப்பரப்புல இன்னைக்கும் போனீங்கன்னா அவருடைய படங்களை நிறைய வீட்டுல படும். 1979 படுகொலை செய்யப்படுகிறார். காரணம், கம்யூனிஸ்டாக இருந்தாலும் அதிகாரத்திற்கு வந்துவிடக் கூடாதுங்கிறது சாதியவாதிகளினுடைய அஜெண்டா. இமானுவேல் சேகரன் படுகொலை எதுக்கு? அரசியலில் மேலோங்கி வர்றாரு, அதிகார அரசியல் பேசுறாரு. அரசியல் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நாம் அதிகாரத்திற்கு போனாதான் நமக்கு நம்மீதான ஒடுக்குமுறைகளை, நம்மீதான எல்லா வகையான அழுத்தங்களுக்கும் நாம வந்து தீர்வு காண முடியுங்கிறதுனால தான் இமானுவேல் சேகரன் படுகொலை நடந்துச்சு.
அதான் நீங்க எனக்கு வந்து நீங்க கற்பனையாக பேசுகிற மாதிரிதான் எனக்கு தெரியுது. ஏன்னா இவ்வளவு விஷயங்கள் தமிழ்நாட்டு சமூக வரலாற்றுல அரசியல் வரலாறு தெளிவாக பார்த்தோம்னா இந்த சாதிய படுகொலைகள், சாதிய தாக்குதல்கள், சாதிய புறக்கணிப்புகள் தான் இங்க அரசியலாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு பின்னாடி அரசியல் என்பது ஆழமாக இருக்கு. ஓகே, நீங்க சொல்லும் போது இன்னும் சில நிகழ்வுகள் நினைவுக்கு வருது. இப்போ அண்மையில ஜெகபர் அலி சாதிக் பாஷான்னு ஒருவர் இந்த மணல் கொள்ளையை எதிர்த்து, கல்குவாரிகளை எதிர்த்து பேசும்பொழுது படுகொலை செய்யப்படுறாங்க. நெல்லை காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமாருடைய படுகொலையில கூட நீங்க சொல்ற அரசியல் படுகொலை நினைவுக்கு வருது. இந்த சம்பவங்களும் இது போன்ற வேறொரு காரணங்கள் இருக்கும்பொழுது அந்த காரணத்துக்காக இந்த படுகொலை நிகழ்த்தப்படுகிறதா? இது அரசியலே சாதி மயமாக்கப்பட்ட அரசியல். இருக்கக்கூடிய அரசியல் கட்டமைப்பு, தென் மாவட்ட அரசியல் கட்டமைப்பு என்பது சாதி மயமான அரசியல் கட்டமைப்பு தான். இது எல்லாருக்குமே தெரியும். இது வந்து புதிதாக நாம் வந்து பேசுகிற விஷயம் இல்ல, அல்லது புதிதாக நாம் வந்து இதை ஒரு பெரிய ஒரு மிகைப்படுத்தி ஒரு பிம்ப அரசியலை நாம கட்டமைக்கலாம். யதார்த்தம் அதுவாகத்தான் இருக்கிறது. இதை களையணும் அப்படிங்கறதுல நம்ம தீவிரமா இப்போ ஒரு மலப்பேராயத்தினுடைய ரெண்டு போராட்டங்கள் நான் இதுக்கு உதாரணமாக சொல்ல விரும்புறேன். நீங்க உங்களுக்கு தெரியும், ரொம்ப பரபரப்பான படுகொலை உடையார்குளம் படுகொலை. ஒரு மாமாவையும் மருமகனையும் வெட்டுறாங்க, கந்து வெட்டிக்கு கும்பல் அவங்க. ஆனா அது வந்து கொலை நடந்த உடனே கொலை செய்தவர்கள் ஏற்கனவே சமூகத்தை சேர்ந்தவர்கள், ஏற்கனவே அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க நிறைய கொலை பண்றாங்க. ஆனா இது சாதிய படுகொலைகள்னு நம்ம எல்லாரும் நம்ம அதை நோக்கி போகும்போது நாங்க வந்து உண்மையை கண்டறிந்து இது கந்து வெட்டி மாஃபியாக்களால் செய்யப்பட்ட சாதிய படுகொலை, இது வந்து அந்த சமூகத்தை வந்து நாம வந்து இதுல பொருத்தக்கூடாது அப்படிங்கிறதுல நம்ம வெளிப்படையான அறிக்கை வைத்து அனைத்து அமைப்புகளை ஒருங்கிணைத்தோம். அதே வந்து கீழக்கீரனூர்ல படுகொலை நடக்கும். அப்போ நம்ம வெளிப்படையாக வச்சோம், நம்ம எதிரும் புதிருமாக மோதிக்கொண்டிருக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளர் சமூகத்திற்கும் மறவர் சமூகத்திற்கும் வெளிப்படையாக நாம அறிக்கை வச்சோம். எல்லா சமூகத்திலையும் இது போன்று சாதிய படுகொலைகளை நிகழ்த்துவதற்கு எல்லா சாதியிலையும் ஆள் இருப்பான். ஆனா எல்லா சமூகங்களும் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய எளிய மக்களை நாம் வந்து கணக்கில் கொள்ளணும். அன்றாடம் உழைத்துக் கொண்டு அந்த உழைப்பின் வழியாக பிழைப்பு நடத்துகிற எளிய மனிதர்களை நாம் பொருட்படுத்தி தான் இதெல்லாம் சிந்திக்க. அவங்களுடைய வாழ்க்கை, குறிப்பாக எளிய மனிதர்கள், பெண்கள், குழந்தைகளுடைய வாழ்க்கைய இத்தகைய படுகொலைகள் கண்டிப்பா பாதிக்குது. அதை தடுத்து நிறுத்துவதற்கு எல்லா சமூகத்தில் உள்ள ஜனநாயக சக்தியும் அதுல ஒருங்கிணையணும் அப்படிங்கிறது நம்மளுடைய தீர்வுக்கான வழிமுறைகளா நம்ம வைக்கிறோம். அதே நேரத்துல இது வந்து சாதிய படுகொலைகள் தான், இந்த சாதியமயமாக்கப்பட்ட அரசியல் சக்திகள் இதுக்கு பின்னாடி இருக்குது அப்படிங்கறது நம்ம தொடர்ந்து அம்பலப்படுத்திட்டோம். அண்மையில ஒரு செய்தி ஒன்று படிச்சேன். கீழூர் பகுதியில ஒரு 60 வயது மதிக்கத்தக்க ஒரு விவசாயி ஆடு மேய்த்து கொண்டிருந்தார். அவர் ஒரு 3 பேர் வந்து ஏற்கனவே எப்பவோ நடந்த ஒரு கொலைக்காக வந்து கொன்னுட்டாங்க. விசாரித்ததுல சும்மா கொன்னுட்டோம்னு ஒரு வார்த்தை விட்டு சொல்லி இருக்கிறாங்க. அவங்க இல்ல சும்மா நடந்த படுகொலைகள்ல சும்மா நடந்த படுகொலைகள்னு ஒரு 1000 பக்கம் கொண்ட ஒரு புத்தகம் எழுதலாம், ஒரு ஆய்வு நூல் எழுதலாம். சும்மா நடந்த படுகொலைகள். மணக்கரை மணி, நீங்க சொல்றவர் மணக்கரை என்கிற கிராமத்தை சேர்ந்த மணி என்பவர், சரிங்களா? ராஜாமணி, கீழநத்த ராஜாமணி, இவருடைய படுகொலை எல்லாம் அந்த கொலையாளிகள் கொடுத்த வாக்குமூலம் என்னன்னா சும்மா கொலை செஞ்சுட்டோம் அப்படிங்கிறது. இப்படி சும்மா நடந்த படுகொலைகள் வந்து நிறைய இருக்கு. ஒரு 30 ஆண்டு கால வரலாறு எடுத்தோம்னா ஒரு 1000 பக்கம் தொகுக்கலாம். சும்மா நடந்த படுகொலைகள், சும்மா நடந்த சண்டைகள், சும்மா நடந்த கொலை முயற்சிகள், சும்மா நடந்த குடியிருப்பின் மீதான தாக்குதல்கள், சும்மா நடந்த பெண்களை அவமதிக்கிறது, சும்மா பள்ளிக்கூடத்துல சண்டை வந்துருச்சு, இப்படிங்கிற சாதி சார்ந்த வன்முறை வந்து அதுக்கு காரணம் வந்து சும்மா நடந்துச்சு அப்படிங்கிறது இங்க நிறைய இருக்கு. அப்படி சும்மா எல்லாம் கிடையாது. மணக்கரை அவருடைய மணியவருடைய படுகொலைக்கு பின்பு அந்த கிராமம் காலி செய்யப்பட்டு விட்டது. அந்த கிராமத்துல மக்கள் வெளியேறிட்டாங்க. சொற்ப எண்ணிக்கையில தான் இப்ப இருக்கிறாங்க. மணி படுகொலையில் நடந்த போது அந்த கிராமத்துல அந்த எண்ணிக்கை இன்னைக்கு இல்லாம போயிருச்சு. அப்போ ஒரு வளமிக்க கல்வியில, பொருளாதாரத்துல தன்னிறைவான ஒரு தன்மதிப்பு மிக்கான வாழ்க்கை வாழ முயற்சிக்கும் பொழுது இது போன்ற படுகொலைகளை நிகழ்த்தி அங்க இருக்கக்கூடிய மக்களின் நில புலங்களை விட்டு புலம்பெயர்ந்து போகக்கூடிய ஒரு நெருக்கடிய, ஒரு அச்சத்தை இந்த படுகொலை மூலமாக நிகழ்த்தி இருக்காங்க. மணக்கரை அப்படியான ஒரு எடுத்துக்காட்டு. மணக்கரை மணி படுகொலைக்கு பின்னாடி அங்க என்ன நடந்திருக்குன்னு போய் பார்த்தோம்னா அதான் நடந்திருக்குது.
இப்படி எத்தனையோ இந்த படுகொலைகள் எல்லாம் அதிகாரத்துக்கு ராஜாமணி படுகொலை என்பது அவரு திமுக கவுன்சிலரு, அவருடைய எல்லைக்குள்ள வந்து ஒரு கல்வெட்டு திறக்கிறாங்க அரசு திட்டத்துல. ஏன்பா அந்த கல்வெட்டுல என் பேரை தவிர்த்து இருக்கிறீங்க, நான் அந்த இடத்துல வந்து கவுன்சிலரா இருக்கிறேன், என்ன தவிர்த்து விட்டு எப்படி வச்ச, உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தான்னு முறையாக அவருக்குள்ள உரிமையை பேசுகிறார். அந்த பகுதியில இத்தகைய உரிமை குரல்கள் ரொம்ப பலகீனமா இருக்கு. அவர் கொஞ்சம் பலமானவர், படித்தவர், பட்டாதாரி, எந்த விதமான வம்பு தும்பு எந்த வழக்கு எதுக்கும் போறது கிடையாது. சமூகத்தை முன்னோக்கி நகர்த்தணும், முன்னேற்றணுங்கிற ஒரு சிந்தனை உள்ள நல்ல முற்போக்கான இளைஞர். அனைத்து சமூக மக்களுக்கும் அவர்களுக்குரிய உரிமைகள் வேணும்னு சிந்திக்கக்கூடிய பரந்த சிந்தனை உள்ளவரு. அவர் எப்படி சும்மா எதுக்கு கொலை செய்வாங்க சொல்லுங்க? ஒருத்தர சும்மா கொலை எப்படி சும்மா? இந்த கொலைக்கு பின்னாடி அரசியல் இருக்கு. அரசு இந்த கொலைக்கு பின்னாடி அரசியல் இருக்கு அப்படிங்கறத சொல்லிட்டா ஆட்சியாளர்கள் மீது மிகப்பெரிய ஒரு அதிருப்தி வரும், வந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் செய்யறாங்க. தொடர்ந்து அப்படி நம்ம சும்மா நடந்த படுகொலையில நிறைய இருக்குது. ஓகே, இப்ப அண்மையில கூட ஒரு 2 சகோதரர்கள் தூத்துக்குடி பகுதியில நீங்க பார்த்திருப்பீங்க, கஞ்சா புழக்கத்தை தட்டி கேட்டதுனால அவர்களை கொன்று புதைத்திருக்கிறார்கள். அதை இப்ப கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க, அவர்களுடைய சடலங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுல வந்து நீங்க சாதிய படுகொலைகள் குறித்து நாம் ஒரு பக்கம் தீவிரமாக இன்னைக்கு வந்து ஒரு விவாதம் வந்து தமிழ்நாட்டுல போயிட்டு இருக்குது, உங்களுக்கு தெரியும். அதே நேரத்துல போதை வந்து இந்த அதைவிட கொடூரமான ஒரு நிலையை நோக்கி போகுது. தமிழ்நாடு வந்து கிட்டத்தட்ட ஏறத்தாழ ஆப்பிரிக்க ஏழ்மையில இருக்கக்கூடிய ஆப்பிரிக்க நாடுகள்ல எப்படி வந்து வளர்ந்த நாடுகள் அங்க வந்து போதை வச்சு ஒரு யுத்தம் நடத்தினாங்களோ அதே போன்று தமிழகத்தின் மீது ஒரு போதை யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது. சைலேந்திர பாபு அவர்கள் வந்து ஏடிஜிபியா இருக்கும்போது கஞ்சாவுக்கு வந்து ஒரு ஆபரேஷன் நடத்தினார். அந்த ஆபரேஷன் நடத்திய பிறகு கஞ்சா அதிகமாயிருக்கு சமூகத்துல, கஞ்சாவுக்கான படுகொலைகள் அதிகமாயிருக்கு, கஞ்சா போதையில செய்யக்கூடிய படுகொலைகள் அதிகமாயிருக்கு. ஆட்சியாளர்கள் தான், அதிகாரத்தில் இருப்பவர்கள் தான் அதை சரி பண்ணணும். இது வந்து சமூகத்துல வந்து பரவலாகிட்டு இருக்கு. நீங்க வெளியே தெரிகிறது, வெளியே வந்து அதை ஒரு பெரிய அளவுல ஏதோ ஒரு வகையில வந்து ஒரு விழிப்புணர்வா இருக்கிற மக்கள் வந்து இந்த விஷயத்த வெளியே கொண்டு வந்துடுறாங்க. வெளியே கொண்டு வர முடியாத உயிரிழப்புகள் வந்து எக்கச்சக்கமா இருக்கு. சமூகத்துக்குள்ள போய் ஒவ்வொரு இறப்புகளையும் நம்ம வந்து பார்க்கணும். அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா ஒண்ணு போதை, சாதி, ரெண்டுமே வந்து கூடுதலா தென் மாவட்டங்கள்ல இருக்கு. ஓகே, இப்போ இந்த உயிரிழந்த இந்த கவின் விவகாரத்துல அந்த கவினை கொலை செய்த சுர்ஜித் அப்படிங்கிறவரு பல்வேறு புகைப்படங்கள், அவருடைய புகைப்படங்கள் வலம் வருது. எல்லா புகைப்படங்களிலுமே கையில அரிவாளை வச்சுட்டு நிக்கிறாப்புல. இதெல்லாம் பல மாதங்களாக மாத்தி மாத்தி வெவ்வேறு சமயங்கள்ல எடுக்கப்பட்ட புகைப்படங்கள். அப்போ ஒரு சாதாரண ஒரு மனநிலையிலேயே ஒரு மனிதன் சாதி மனநிலையில் இருக்கும்போது அதுவே ஒரு பெரிய போதை. அது இன்னும் போதை வஸ்துகள் சேர்க்கும் பொழுது இன்னும் ஒருபடி மேலதானே வன்முறை இருக்குது. இந்த போதைக்கும் இதுக்கு சமூகம் சாதி வந்து மிகப்பெரிய போதை. நீங்க கார்ல் மார்க்ஸ் வந்து மதத்தை வந்து ஒரு அபினோடு ஒப்பிட்டு சொன்னார். அதை விட கூடுதலான போதை தருகிற ஒரு விஷயமா தான் சாதி இருக்குது. இந்த சாதிய படுகொலைகள், ஒவ்வொரு படுகொலைகள் நிகழும் போதும் நாம் வைக்கக்கூடிய அரசுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் காவல்துறைக்கும் வைக்கக்கூடிய கோரிக்கை, இந்த சாதிய படுகொலைகளுக்கு பின்னணியே நீங்க ஏதாவது 2 வழக்குல தீவிரமா விசாரிச்சீங்கன்னா, ஆயுதம் கொடுப்ப இவர்களுக்கு ஆயுதம் எங்க இருந்து வந்து சேருது, இந்த ஆயுதத்தை கையாளுவதற்கான பயிற்சி இவங்க யார்கிட்ட இருந்து பெறுறாங்க, இந்த ஆயுதத்தை வந்து அது வரைக்கும் நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு எப்படி கையாளணும், எப்படி பதமா வச்சுக்கணும் வைக்கிற எல்லாமே வந்து இங்கு வந்து பயிற்சி அளிக்கப்படுகிறது. இதுக்கு பின்னாடி இருக்கிறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சாதி கூலிப்படைகளா தான் இருப்பாங்க. நீங்க தற்காத்துக் கொள்வதற்கு நீங்க வந்து வலிந்து ஒருத்தனை வந்து கொலை பண்ணணும், தொடர்ந்து ஒரு சமூகங்களை, குறிப்பிட்ட சமூகங்களை கொலை செய்து கொண்டே இருக்கணுங்கிற நோக்கம் கொண்டவர்கள் ஒரு பக்கம், இவர்களிடமிருந்து தப்பிப்பதற்கு தற்காத்துக் கொள்வதற்காக ஒரு கூட்டம் பாதிக்கப்படுவதும் தன்னை தற்காத்து. இந்த 2 பேருக்குமான வேறுபாட்டுல இந்த கொலை செய்யக்கூடியவர்கள் இது வந்து ஒரு பெரிய நெட்வொர்க். நம்ம வந்து இந்த கவினை கொலை செய்த சுர்ஜித்துக்காகவும் நம்ம வந்து இதுல பரிதாபப்பட வேண்டிய இது இருக்கு. அவரும் வந்து ஒரு நல்ல தடகள வீரர், நிறைய வந்து பதக்கங்கள் எல்லாம் வாங்கியிருக்கிறாரு. ஆனா அப்படி இருந்தாலும் அவர் வந்து அவர் கையில வச்சிருக்கிற ஆயுதங்கள் எல்லாம் வந்து அந்த புகைப்படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அது கொலை செய்வதற்கென்றே
தயாரிக்கப்படுகிற ஆயுதங்கள் வெவ்வேறு வடிவங்கள்ல இருக்கு. அப்ப ஏறத்தாழ அதிலே வந்து ஒரு 7-8 வகையான ஆயுதங்களை அவர் காமிக்கிறாரு. மொத்த ஆயுதங்களை போட்டு படுக்கையில படுத்திருக்கிற மாதிரி எல்லாம் காட்சிகள்லாம் அதுல பதிவாயிருக்குதுன்னா இதுக்கு பின்னாடி இருக்கிறவங்க யாருன்னு விசாரிக்கணும் அப்படிங்கிறத நம்ம தீவிரமா சொல்றோம். ஆனா அரசுக்கும் காவல்துறைக்கும் அப்படி ஒரு திட்டம் இல்ல. தொடர்ச்சியாக இந்த ஆயுதம் தொடர்பான விஷயங்களை வந்து நம்ம சொல்றோம். ஆயுதம் யார் கொடுத்தா, அதுக்கு பின்னணியில பணம் யாரு கொடுக்குறா, பின்னணியில இருந்து யாரு காப்பாத்துறா அப்படின்ட்டு. இந்த 20 நிமிடத்துல வந்து இந்த கொலை கவினை வெட்டி சாய்த்து விட்டு 20 நிமிடத்துல வந்து காவல் நிலையத்துக்கு போறாரு. அது காவல் நிலையத்துல அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய கேடிசி நகர் சோதனை சாவடியில் இருக்கக்கூடிய ஒரு காவல் உதவி ஆய்வாளர்கிட்ட தான் புல்லட், அவருடைய புல்லட்ல தான் போனதாக ஒரு செய்தி எல்லாம் இருக்குது. இந்த படுகொலையில பாளையங்கோட்டை காவல் நிலைய ஆய்வாளர் திரு காசி பாண்டியன் அவர்களுடைய தொடர்பு இருப்பதாக, அவர் ஏற்கனவே 10 நாளைக்கு முன்பு மிரட்டியதாக கவினுடைய குடும்பம் சொல்கிறது. இது ஒரு பெரிய நெட்வொர்க்கு. இதுல வந்து சாதிய கூலிப்படைகள் வரும், சாதி ரீதியான அதிகாரிகள், சாதிய மனநிலை கொண்ட அதிகாரிகள் வர்றாங்க அப்படிங்கறதெல்லாம் மக்கள் வந்து இது வெளிப்படையான குற்றச்சாட்டா வச்சுட்டாங்க. இது வந்து ஒரு பெரிய ஒரு நெட்வொர்க். இதுல அரசு இருக்குது, ஆட்சியாளர்கள் இருக்கிறான், அதிகார வர்க்கம் இருக்குது, சாதி கூலிப்படைகள் இருக்கு, எல்லாம் இருக்குது. எல்லோரும் சேர்ந்து கவினை கொன்று விட்டார்கள், சுர்ஜித்தை சிறைக்கு தள்ளி விட்டார்கள், அந்த பொண்ணு சுபாஷினியை மனநோயாளி ஆக்கி விட்டார்கள். இதுதான் நடந்தது. நாம் எல்லோருக்குமாக பேச வேண்டி இருக்குது. இந்த கோணம் ரொம்ப முக்கியமானது. நீங்க இதுல மூவருமே பாதிக்கப்பட்டார்கள் முன் வைக்கிறீங்க இல்லையா? இல்ல, யதார்த்தம் அதுதான். நமக்கு வந்து நம்மளுடைய தம்பி, அன்பு தம்பி, ஒரு மென்பொருள் பொறியாளரு, லட்சங்களில் சம்பளம் வாங்கினவரு, பெரிய பாரம்பரியமான விவசாய குடும்பத்தை சேர்ந்தவரு, அவங்க தாத்தா கம்யூனிஸ்ட் கட்சிக்காரு, நல்ல கண்ணுடைய நண்பரு, இப்படிங்கிற ஒரு பெரிய விஷயங்கள்லாம் இருக்கு. நம்முடைய தம்பி இழப்பு வந்து ஒரு அவ்வளவு எளிதாக கடந்து செல்ல முடியாத இழப்பு இருக்கட்டும். சுர்ஜித்தையும் நாம தம்பியா தான் பார்க்க வேண்டியது, சுபாஷினியும் நம்மளுடைய உடன்பிறப்பா தான் பார்க்க வேண்டியிருக்கு. இவர் கொல்லப்பட்டாரு, அவர்கள் நாள்தோறும் அணு அணுவாக என்னதான் சாதி வந்து நீ வந்து உன்னுடைய மானத்திற்காக நீ கொலை பண்ணிட்டடா அப்படின்னு சொன்னாலும் சாதிக்குள்ள இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகள், ஒரு நல்ல தன்மையில உள்ளவங்க, இனி சுர்ஜித்தோட இந்த வழக்குல இருந்து அவர் தப்பிச்சாலும் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்து வர சொல்லி எங்க போனாலும் இந்த பழி அவரை கழுத்தை சுற்றிய பாம்பாகத்தான் இந்த பழி நிற்கும். அதே போன்று சுபாஷினி வந்து பொது சமூகம் என்னவாக கருதும்? பொது சமூகம் சுபாஷினியை அவருடைய வாழ்நாள் முழுவதும் மட்டுமல்ல, ஒருவேளை அவருக்கு வேறு ஒரு பக்கம் திருமணமாகி அவர்களுக்கு குழந்தை பிறந்தாலும் கூட அந்த குழந்தைகளின் மீது இந்த பழி சுமத்தப்படும். இந்த பாரு, அந்த ஒரு பையனை கொண்டுட்டு இவர் இன்னொருத்தனுக்கு வாக்கப்பட்டு பாரு எப்படி போயிட்டு இருக்கா பாரு அப்படின்னு இந்த சமூகத்தினுடைய பழி வந்து காலகாலமாக சுர்ஜித்தின் மீதும், சுர்ஜித்தின் குடும்பத்தின் தாய் தகப்பன் மீதும், சுபாஷினியின் மீது இருக்கும். அப்ப இது நம்ம வந்து இந்த கோணங்கள்லாம் நம்ம பார்க்கிறோம். நாம வந்து அவர்களுக்கு ஆதரவாக பேசுறது, எதிராக பேசுறது இல்ல, யதார்த்தம். 2 தலைமுறை போச்சு, 2 தலைமுறை வந்து போச்சு. அந்த குடும்பத்துல வந்து ஒரு தலைமுறையை வந்து மண்ணள்ளி போட்டாச்சு. இந்த உணர்வுகளே அவர்களை தன்னைத்தானே கொல்லக்கூடிய இந்த உணர்வுகளே வந்து மிகப்பெரிய உளவியல் சிக்கலை தான் உருவாக்கும். எனக்கு இன்னொரு விஷயம் கேட்கணும். இந்த கருத்தை உருவாக்குகிறார்கள்ல, அவர்கள் மத்தியில ஒரு சில சலசலப்பு விவாதங்கள் போயிட்டே இருக்கு. மதிவதனி நாச்சியார் அவங்க சொல்றாங்க, சீமான் அவர்கள் இதுல அஜித் விஷயத்துல போராட்டத்தை ரொம்ப தீவிரமாக முன்னெடுத்தது போல இதுல வந்து பெருசா ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு அவங்க குற்றச்சாட்டு. இன்னொரு பக்கம் கிருஷ்ணசாமி மீதான இது போன்ற இந்த விஷயங்களை வைத்துக் கொண்டு இந்த அரசியல் தலைவர் இதை செய்யல அப்படின்னு பேசுறது எப்படி பார்க்கிறீங்க? நாம வந்து இதுல வந்து திரும்பவும் சொல்றேன், சாதி, மதம், வர்க்கம், இனம், மொழி எந்த அளவுகோலையும் இதுல பொறுத்தல. ஒரு கல்வியிலும் பொருளாதாரத்திலும் வாழ்வியல் மேம்பாட்டிலும் ஒரு மேம்பட்ட ஒரு இளைஞன் படுகொலை செய்யப்பட்டிருக்கலாம். இந்த படுகொலைகளை நியாய உணர்ச்சி கொண்ட அனைவரும் இந்த படுகொலையை கண்டிக்கிறான். நியாய உணர்ச்சி கொண்ட அனைவரும், ஜனநாயக உணர்ச்சி கொண்ட அனைவருமே இந்த படுகொலையை ஒரு சமூக அநீதியாக கருதி அதற்கு எதிராக ஒன்றிணைந்து நிற்கிறான், ஒன்றிணைந்து குரல் கொடுக்கிறான், ஒன்றிணைந்து போராடுகிறான். அவரவர் சக்திக்கு உட்பட்ட
அவரவருடைய எல்லைக்கு உட்பட்ட அவரவருடைய தொடர்புகளுக்கு உட்பட்டு இந்த போராட்டங்கள் தமிழ்நாடு முழுவதும் பரவலாக வேறு எந்த ஒரு படுகொலைகளை காட்டிலும் நவீன் படுகொலை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சமூகத்துக்குள்ள வந்து ஒரு புதிய தலைமுறைக்குள்ள வந்து ஒரு கொந்தளிப்பை உருவாக்கிடுச்சு. ஜனநாயக சக்திகள் வழக்கமா போராடுவாங்க, அது வேற. ஆனா பொது சமூகம் இதற்கான குரலை வந்து வலுவா எழுப்பும் போது சாதியவாதிகளுக்கு ஒரு அச்சம் இருக்கு. பொது சமூகம் நம்மை தனிமைப்படுத்தி விடுமோ அப்படிங்கிற ஒரு பதட்டம், உளவியல் பதட்டத்துலதான் நினைச்சான் மானத்திற்காக கொலை செய்த மாவீரன். கவினை சுர்ஜித் கொன்று விட்டான். சுர்ஜித்தை அவர் சார்ந்த அந்த சாதியவாதிகள் சுர்ஜித்தை ஒவ்வொரு நொடியிலும் சமூக ஊடகத்தில் கொலை செய்து கொண்டிருக்கிறார். அதான் நீங்க அதான் அப்படித்தான் நம்ம புரிஞ்சுக்கிட முடியும். இது ஒரு வகையான மனநோய் தான். நீ உட்கார்ந்து பேசி நீ வந்து சுர்ஜித்தை ஆதரிப்பவர்கள் சுர்ஜித்தினுடைய வாழ்க்கையை வீட்டுக்கு தந்துட முடியுமா? இயல்பா ஒரு கேள்வி என்ன என்ன செஞ்சிடலாம்? அதிகபட்சம் ஒரு உசுப்பேத்தல், ஒரு வெறியூட்டல், அவ்வளவுதான். அப்படி நிறைய நீங்க வந்து லட்சக்கணக்கான இளைஞர்களுடைய வாழ்க்கை பறிபோவதற்கு காரணம் இது போன்ற உசுப்பேத்தல்களும் வெறியூட்டல்களும். இதை வந்து நம்ம வந்து பொருட்படுத்த கூடாதுங்கிறத நம்ம வந்து உறுதியா நிக்கிறோம். இதுக்கு பொருட்படுத்தி இதுக்கு ஒரு பதில் சொல்ல வேண்டிய இந்த விவாதங்கள் தேவையற்றது. புரியுது. ஓகே, இப்ப இது சார்ந்த தீர்வுகள் நோக்கி ஒரு 2-3 கருத்துகள் வந்திருக்குது. ஒரு கருத்து இப்ப சீமான் சொன்னது போல அவரவருக்கு அவரவருடைய சமூக ஜனநாயக உரிமைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த ஜாதி ரீதியான சமூக ரீதியான அந்த ஒதுக்கீட்டு உரிமை, அதை வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு இது போன்ற விஷயங்களால பெறணும், அப்பதான் அது சரியாகும்னு அவர் சொல்றது. இன்னொரு பக்கம் இப்ப ரஞ்சித், மாரி செல்வராஜ் திரைப்படங்கள் மூலமாக கலை வழியே ஒரு ஏற்படுத்தக்கூடிய விழிப்புணர்வு, புரிதல், இதெல்லாம் எந்த அளவுக்கு இதுக்கு உதவுது? மூன்றாவதாக கிருஷ்ணசாமி அவர்கள் போன்று முன்வைக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளர்கள் பட்டியலிருந்து வெளியேறணும்னு சொல்லக்கூடிய இது போன்ற விஷயங்கள், இதுல எதெல்லாம் தீர்வா அமையும் நினைக்கிறேன்? காலத்தின் தேவை கருதிதான் சமூகங்களுடைய கோரிக்கை மேலெழுந்து வரும். ஒரு தேவை இருக்கு. நீங்க வந்து தாழ்வு மனப்பான்மையிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்ட சமூகம், போராடி விடுவித்துக் கொண்ட சமூகம் தான் தேவேந்திர குல வேளாளர் சமூகம். 90களினுடைய மத்திய காலம் வரைக்கும் தேவேந்திரர்களுடைய அந்த சமூக அநீதிகளுக்கு எதிரான போராட்டம் என்பது வந்து இன்னைக்கு இந்தியாவிலே வந்து யாருக்கிட்டையுமே அப்படி ஒரு 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 போர்க்குணமோ அந்த தொடர்ச்சியான போராட்டங்களோ வேற எந்த சமூகங்கள்ட்டும் இல்லை. அடுத்தால தேவேந்திர குல வேளாளர் என்பது ஒரு சாதி கிடையாது. நீங்க உலகம் பூரா தமிழன் பரவி இருக்கிறான், உலகம் பூரா தமிழன் என்ன அடையாளத்துல இருக்கோம்னா நீ மல்லர் பல்லர் அடையாளத்துலதான் இருப்பான். இப்படியான வரலாறுகளை, இப்படியான விஷயங்களை தாழ்வு உணர்ச்சியில இருந்து வெளியே வந்துட்டான். தன்னை ஒடுக்கப்பட்டவன் என்றோ தாழ்த்தப்பட்டவன் என்றோ வந்து கருதக்கூடிய மனநிலையில இருந்து வெளியே வந்துட்டாங்க. இவர்கள் முற்போக்கான ஒரு மேம்பட்ட வாழ்வு, ஒரு முன்னுதாரணமாக இந்த தமிழ் சமூகத்திற்கு ஒரு முன்னுதாரணமான சமூகமாக மாறுவதற்கான ஒரு பெரிய முனைப்போட நிக்கிறாங்க. அதனுடைய வெளிப்பாடுதான் பட்டியல் மாற்ற கோரிக்கை என்பது. பட்டியல் மாற்ற கோரிக்கை என்பது இவங்க சொல்ற மாதிரி அது இந்துத்துவத்தினுடைய அஜெண்டாங்கிறதே வந்து இவர்கள் இந்த சமூகத்தில் உள்ள எந்த சமூகத்தையும் பற்றிய இவர்களுக்கான ஒரு வரலாற்று படிப்பினை என்பது இல்லை. 1922 ஆதி திராவிடர் அரசாணை வருகிறது. இந்த ஆதி திராவிடர் அரசாணை வந்து எங்களை வந்து பறையர் சொல்லக்கூடாது, சாம்பவர்னு சொல்லக்கூடாது, தோட்டியர்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி பறையர் சமூக மக்கள் வந்து எங்களை வந்து ஆதி திராவிடர்னு அழைக்க அரசுக்கு வைக்கிறாங்க. அந்த கோரிக்கை வந்து அரசு நிறைவேற்றி ஆதி திராவிட அரசாணை வெளியிடும் போது பறையர்களோடு தேவேந்திர குல வேளாளர்கள் உள்ளிட்ட 29 சாதிகளை அதுக்குள்ள இணைச்சாங்க. ஒரு பட்டியலை வந்து எப்ப 1924 உருவாக்குறாங்க. இந்த பட்டியல் எங்களுக்கு பொருந்தாதுன்னு அப்பவே வந்து கோரிக்கை வைக்கிறார் யாரு? ஏஜி சீனிவாசகம் பிள்ளை. அப்போ RSS இந்து முன்னணியோ இந்த இந்துத்துவ அரசியல் வந்து இந்திய அளவுல கிடையாது, ஒரு கட்டமைப்பா கிடையாது. 25ல தான் நீங்க வந்து அவங்க RSS எல்லாம் தொடங்குறாங்க. தொடங்குவதற்கு முன்பு இந்த கோரிக்கை இருக்கலாம். சீனிவாசகம் பிள்ளை ஏன் இந்த கோரிக்கை வச்சாரு? அது குறித்து யாராவது விவாதிக்க தயாரா இருக்கிறாங்களா? இல்ல. இப்ப தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்களே இது வந்து ஏதோ வந்து சமூகம் வந்து ஒரு மேல்நிலையாக்க முயற்சி அப்படிங்கிறாங்க. இவர்கள் இந்த சாதி சார்ந்த அடிமைத்தனம் சார்ந்த ஒரு உளவியலில் இருந்து வெளியேறி 30 ஆண்டுகள் ஆயிருச்சு. இவர்கள் வந்து களத்துல எதையுமே போராடி தங்களுக்கான தீர்வை, உரிமையை
தங்களுக்கான இடத்தை உறுதி செய்யக்கூடிய இடத்துக்கு போராட்டங்களின் மூலமாக வந்த சமூகம் தேவேந்திர குல வேளாளர் சமூகம். அதை புரிந்து கொள்ள மறுக்கிறார்கள். ரெண்டாவது நீங்க பாத்தீங்க அப்படின்னா, யாரிடம் போய் நீங்கள் சமத்துவத்தை பேச வேண்டும்னு ஒண்ணு இருக்கலாம். ஏற்கனவே சமத்துவத்தை விரும்புகிறவனுக்கு அது குறித்து ஒரு ஒரு பெரிய படிப்பினை இருக்கும், பார்வை இருக்கும். தேவேந்திர குல வேளாளர்களுக்கு அப்படி ஒரு சமத்துவம் குறித்து ஒரு பார்வை இருக்குது, படிப்பினை இருக்குது. ஆனா யார் இங்க சாதி ரீதியாக மேலாதிக்கம் செலுத்துகிறார்களோ அவர்கள்ட்ட போய் நீங்க ஏதாவது பிரச்சாரம் பண்ணிருக்கிறீங்களா? தொடர் பிரச்சாரத்தை கொண்டு போயிருக்கிறீங்களா? இல்ல. இங்க தலைகீழா நீங்க இங்க எந்த ஆட்சி வந்தாலும் சரி, எந்த அரசியல் மாற்றங்கள் நடந்தாலும் சரி, இந்த இருக்கிற சாதிய கட்டமைப்பை இவர்களால தகர்க்க முடியாது. ஏன்னா கொலையுண்டவனையும் கொன்றவனையும் ஒரே நேர்கோட்டில் வச்சு பாக்குற பார்வை எவ்வளவு அபத்தமானது, ஆபத்தானது. அத ஒரு சமத்துவமான நடைமுறையை தன்னுடைய காலத்துல நடைமுறைப்பட ஒரு போராட்டத்தின் ஊடாக நடைமுறைப்படுத்திய தேசிய தலைவர் அவர்கள் பெயரை சொல்லியே இயக்கம் நடத்துறவங்க தான் இந்த மாதிரி கொன்றவனையும் கொலைகாரரையும் ஒரே நேர்கோட்டில் வச்சு பாக்குற அரசியல் இருக்கு. நீங்க புதிய ஒன்றை கற்றுக்கொள்வது, புதிய ஒரு மாற்றத்தை நிகழ்த்துவதுங்கிறதெல்லாம் இல்ல. ஏற்கனவே இருக்கக்கூடிய நெலிஞ்ச சட்டியை கொஞ்சம் நெரிசல் எடுத்து ஈயம் பூசி புது பானையா காட்டுற அரசியல் தான் இங்க இருக்குது. இதை மாற்ற வேண்டும்ங்கிறது நம்ம தொடர்ந்து வைக்கிறோம். ஓகே, நிறைவு கேள்வியாக, இங்க வட தமிழகத்துல ராமதாஸ் அவர்கள், திருமாவளவன் அவர்கள், இது போன்ற 2 பேரு சாதி சமூகத்தினுடைய ஆளுமை தலைவர்களாக இருக்கிறாங்க. இவர்கள் பெயரை சொல்லி இந்த அரசியல நிகழ்த்தப்படும் வட தமிழகத்துல அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்கள் அதுல உடன்படுகிறார்களா இல்லையாங்கிறத தாண்டி அவர்கள் பெயரை சொல்லி அந்த அரசியல் நிகழும். ஆனா தென் தமிழகத்துல அப்படி எதுவும் ஆர்கனைஸ்டு கட்டமைப்புகள் எதுவுமே இல்லைல்ல. எப்படி தனிநபர்களாகவே இந்த சாதிய மோதல்களை உண்டு பண்ண முடியும்? அங்க என்ன தலைமைகள் இவங்களை வழிநடத்துறதுக்கு இருக்குது? நான் இந்த தொடக்கத்தில் நான் சொன்னதுதான், இந்த சாதிய ஒடுக்குமுறை, சாதிய அடக்குமுறை, இதற்கு உள்ளாகி நாம் ஒடுக்கப்பட்டு நிற்கிறோம், நாம் அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறோங்கிற தாழ்வு மனப்பான்மையில இருந்து தேவேந்திர குல வேளாளர் சமூகம் வெளியேறிடுச்சு. சரிங்களா? ஆனா அப்படி வெளியேறிய சமூகம் தனக்குரிய உரிமையை, இடப்பங்கீட்டை, அரசியல் அதிகாரத்தை, அரசியலை, தனக்குரிய இடத்தை உறுதிப்படுத்துகிற போராட்டத்தை ரொம்ப முனைப்பா முன்னெடுத்துட்டு வர்றாங்க. அதனாலதான் இந்த படுகொலை எல்லாம் தொடர்ந்து அரசியல் படுகொலை எல்லாம் நடக்குது, சாதிய படுகொலை எல்லாம் நடக்குது. ஆனால் படுகொலைகளை நிகழ்த்தக்கூடிய சாதிகள் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அவங்க இந்த ஆளும் தரப்போடு, ஆளும் கட்சியோடு, இந்த ஆளும் அதிகார வர்க்கத்தோடு இணைந்திருக்கிறாங்க. இந்த ஆளும் வர்க்கத்திற்கு இந்த சாதிய வெறியர்கள், சாதிய சக்திகள், சாதிய பயங்கரவாத கும்பல் ஒன்று எப்போதுமே தேவைப்படுகிறது. ஒரு அறம் சார்ந்து நிக்கிறவன் எப்போதுமே நீதியைத்தான் முன்னாடி வைப்பான். ஒரு நீதி செய்யணும், தன்னை நாடி வருகிறவர்களுக்கு ஒரு நீதி செய்யணும், அல்லது ஒரு ஒரு பாதிக்கப்படுகிறவனுக்கு அவனுக்கு நீதி வேணும்னு தான் போவான். அறமும் நீதியும் ஒருத்தன் இருக்குன்னா அவனுடைய பார்வை எப்படி இருக்கும்? இந்த சுரண்டலை அனுமதிப்பானா? இந்த பண்பாட்டு ஒடுக்குமுறைகளை அனுமதிப்பானா? இந்த அரசியல் வஞ்சனைகளை அனுமதிப்பானா? அனுமதிக்க மாட்டான். அப்போ அனுமதிக்க மாட்டான்னா அதற்கு ஒரு மாற்றை உருவாக்குவான். அந்த மாற்றை உருவாக்குவது என்பது ஏற்கனவே இங்க இருக்கக்கூடிய அழுக்குகள் இருக்கு பாத்தீங்களா, சமூக அழுக்குகள், அரசியல் அழுக்குகள், இதையெல்லாம் அப்புறப்படுத்த முயற்சியில் அவன் இறங்குவான். அப்படி இறங்கினா நேரடியாக நம்மை பாதிக்கும். வரலாற்று கோபத்தை தீர்த்து கொள்வார்களோ என்கிற அச்சமும் இந்த சாதி வெறி போக்குக்கு பின்னாடி இணையுது. அரசியல் வஞ்சனைக்கு இவன் நேர் செஞ்சிருவானோ, அதை ஒரு பலி எடுப்பானோ இவன் அப்படிங்கிற ஒரு அச்சமும் இதுல இருக்குது. மற்ற பிற பூர்வகுடி சமூகங்களை போன்று அல்ல தேவேந்திர குல வேளாளர் சமூகம் இல்ல. தேவேந்திர குல வேளாளர் சமூகம் எல்லா பூர்வகுடி சமூகங்களுக்குமாக களத்தில் நின்று ரத்தம் சிந்திய வரலாறு தான் இருக்குது. இன்னைக்கு தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தையே ஒரு உயர் சாதி சிந்தனை கொண்ட சமூகமாக
கட்டமைக்கிறதுக்கு தொடர்ந்து முயற்சி பண்றாங்க. அதன் வெளிப்பாடுதான் இந்த மாதிரியான விமர்சனங்கள் எல்லாம். ஓகே ஓகே. அதே போன்று நீங்க சொல்றது போல எல்லா சமூகங்களுக்கும் சேர்த்து பேசக்கூடிய இப்போ மாரி செல்வராஜ் மேல ஒரு மிகப்பெரிய விமர்சனம் தற்போது சோசியல் மீடியால வந்துட்டு இருக்குது. பிற சமூகங்களுக்கு நடக்கும் பொழுது இது போன்ற கண்டனங்களை தெரிவிக்கிறது இல்ல அப்படின்னு. இந்த ஒரு போக்கும் தேவைப்படுகிறது இல்லையா சமூக நல்லிணக்கத்துக்கு? நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க மிக தெளிவாக நீங்க அதை ஒன்று புரிந்து கொள்ளணும். மாற்றத்தை நோக்கி, சமத்துவத்தை நோக்கி தான் அவர்களுடைய பார்வையெல்லாம் இருப்பதாக நான் கருதுகிறேன். அவர்கள் அவர்களுடைய துறை சார்ந்து வெவ்வேறு கருப்பொருட்களை படமாக்குறாங்க. சரிங்களா? அவங்களுடைய உறவுகள், அவங்களுடைய வாழ்வியல் நம்ம பார்க்கணும். இங்க தொடர்ந்து இருக்குது. திருமாவளவன்னா அவர் பறையர்களுக்காகத்தான் இருப்பாரு அப்படிங்கிற போக்கு தொடர்ந்து இருக்கு. அப்படியான ஒரு பிம்பம் தொடர்ந்து கட்டமைக்கப்படுது. கிருஷ்ணசாமினா பல்லர்களுக்கு தான் நிற்பாங்க, ஜான் பாண்டியனா பல்லர்களுக்கு தான் நிற்பாங்க அப்படின்ட்டு ஒரு பிம்பம் இங்க தொடர்ந்து கட்டமைக்கப்படுகிறது. மல்லர் பேராயம்னா அது ஒரு பல்லர் சமூக அமைப்பு, அது அவங்களுடைய உரிமைகளுக்கு மண்ணும் இந்த மண்ணினுடைய வளமும் இங்க எல்லாருக்கும் பொதுவாக இருக்க வேண்டும். இங்க ஒரு கண்ணியமான எதிர்காலம், தமிழனுக்கு ஒரு கண்ணியமான எதிர்காலம் வேண்டும். இந்த உலகத்திற்கு ஒரு முன்னுதாரணமான ஒரு சமூகமாக தமிழ் சமூகம் உருப்பெற்று வர வேண்டும்ங்கிறதா நம்மளுடைய இலக்கும் நோக்கமும்.